வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு மான்சூன் பம்பரோட ரிசல்ட்டு. இந்த மான்சூன் பம்பர் ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்த பம்பருக்கு நமக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, எல்லா ரிசல்ட்டுமே ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாவில் தான் பண்ணுறாங்க. அந்த ஃபார்முலா என்னங்கிறது நேற்று ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி சொல்லியிருக்கும்போது நம்ம என்ன பார்த்துருந்தோம், டேட்டு இங்கிலீஷ் டேட்டு, மலையாள மந்த்து டேட்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம். 30/5க்கு 30ஆம் தேதிக்கு 31ஆம் தேதிக்கும் அதே தான். 31க்கு இன்றைக்கி தேதி 16 அவங்களுக்கு மான்சூன் கேரளாவுடைய டேட்டு. நேற்று இறங்கினது படியே ஃபார்முலா படி தான் இன்றைக்கி இறங்கியிருக்கு. நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஃபஸ்ட்டு ரிசல்ட் 5 டைரெக்டாக இறங்கியிருந்தது. அடுத்து 5 - 1 4 இறங்கியிருந்தது. அடுத்து இந்த 4ஐயும் இந்த 3ஐயும் கூட்டி இந்த 0 வர்றதுனால இந்த இடத்துல 7 இறக்கியிருந்தாங்க. அடுத்து இந்த 3ஐயும் இந்த 5ஐயும் கூட்டி 8 இறக்கியிருந்தாங்க. 5 4 7 8. சரிங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கும் ரிசல்ட் வந்திருக்குது. இன்றைக்கி வந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரியும், 9524. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று ஃபஸ்ட்டு வச்சுருந்த 5 டைரெக்டாக இறங்கினது, இன்றைக்கி ஃபஸ்ட்டு 6 இன்டைரக்டாக இறக்கிட்டாங்க. அதை பாருங்கள், 31 16. இந்த 6 ஃபஸ்ட்டு டிஜிட்டில் அதாவது ரிவர்ஸில் இறங்கிருக்குது. 6 9ஆக இறங்கிருக்குது. திருப்பி நேற்று இறங்கின மாதிரியே அதே ஃபார்முலா தான். 6 - 1 2வது டிஜிட்டு 5 இறங்கிடுச்சு. அடுத்தும் நேற்று இங்கே 0 இருந்தது, இன்றைக்கி 1 இருக்கிறதுனால இந்த 2ஐயும் கூட்டி இந்த டிஜிட்டும் செகண்ட் டிஜிட் தேர்ட் டிஜிட்டை கூட்டி 2ன்னு வச்சுட்டாங்க. அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசி 2ஐ கூட்டிட்டாங்க. நேற்று இங்கே 0 இருந்ததுனால நமக்கு கூட்டி இங்கே கூட்டினாங்க. இன்றைக்கி பக்கத்தில் 1 இருந்ததுனால அந்த 3 + 1 4. எப்படி ரிசல்ட் அருமையாக இறங்கின்னு பார்த்தீங்களா? இதுதான் ரிசல்ட்டு. இப்படி தான் ரிசல்ட்டு இறங்கும். நம்ம கணிக்க வேண்டிய ரிசல்ட்டு இப்படி தான் கணிக்கணும். நாளைக்கு என்ன ரிசல்ட் இறங்க போகுது தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். அந்த ரிசல்ட்டு என்னங்கிறத கன்ஃபார்மாக இன்றைக்கி பண்ணுறோம், நாளைக்கு உட்கார்தான் மட்டும் பார்ப்போம். சக்ஸஸை நோக்கி நம்ம பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பாக 4 டிஜிட் அடிக்கிறது உறுதி 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 உறுதி. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி 31/7/2024 கேரளா லாட்டரியில் இன்றைக்கி கடைசி 4 டிஜிட் இறங்கின நம்பர் 9524. சரிங்களா? நமக்கு கெஸ்ஸிங் கொடுத்தது 1408. அவன் எப்படி அருமையாக கொடுத்துருக்கான் பாருங்கள். ஒரே ஒரு டிஜிட்டு மட்டும் 4 மட்டும் இன்டெரக்டாக கடைசியில் பாஸ் ஆகிருக்குது. ஆனால் என்னென்ன நம்பர் இறங்கும்னு ஒரு யூகத்தில் கணிக்க முடிகிற அளவுக்கு அவன் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 கடைசி டிஜிட் பாருங்கள் 8. 1 8ஐயும் கூட்டி டி போர்டில் 9ன்னு வச்சுருக்கான். செகண்ட் பாருங்கள் 4. 4ம் ஃபஸ்ட்டு டிஜிட்டில் உள்ள 1ஐயும் கூட்டி 5ன்னு சொல்லிட்டு 2வது டிஜிட்டில் வச்சுருக்கான். 3வது டிஜிட் 0 வச்சுருக்கான், +2 மட்டும் போட்டான். 4வது டிஜிட்டில் 8 வச்சுருக்கான். 8 என்ன பண்ணியிருக்கான்னா 2ஆல் வகுத்துருக்கான். 2ஆல் வகுத்து 4ன்னு வச்சுட்டான். சரிங்களா? 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணி 4ன்னு வச்சுருக்கான். அதனால் அவங்க சின்ன சின்ன ஃபார்முலா தான் வச்சுருக்காங்க. அதாவது சின்ன சின்ன விஷயம் தான். +1 +2 -1 -2 அப்படி ஒரு நம்பரை ரிவர்ஸ் கொடுக்குறது, இப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் கெஸ்ஸிங் கொடுக்குற எந்த நம்பரையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக அடிக்கிறோம். இன்றைக்கி என்ன ரிசல்ட்டு பார்த்துடலாம். வணக்கம் நண்பர்களே. நான் 1/8/2024 கார்னியா ப்ளஸ் KN 533. சரிங்களா? 533 அப்படிங்கும்போது நமக்கு இந்த ரிசல்ட்டு எப்படி இறங்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு சின்ன அனலைஸு. இந்த அனலைஸை கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு இந்த நம்பர் மேக்ஸிமம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது 5 3 3 அதில் 2 டிஜிட் சேமாக இருக்குது. அப்போ சேம் இருக்குன்னா 3 3 சேம் இருக்குது. அதனால் 4 டிஜிட்டில் 2 நம்பர் ஒரே நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இறங்க வாய்ப்பு இருக்குது. அது எந்த நம்பராக இருக்கலாம் நம்ம கணிக்கணும், கணிப்போம். இப்போ
2 3 இருக்கிறதுனால 1 வந்து ஒரு நம்பர் 6ஆம் நம்பர் உள்ளுக்குள்ளே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நம்பர் 2 3 3 9 பெருக்கிங்க 9ஆம் நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறது வந்து 6 9 சரிங்களா. அப்போ இடையில வந்து 2 நம்பர் ஒரே நம்பர் இறங்கணும். அது என்ன நம்பர் அப்படின்னு இப்போ பார்த்துடலாம். இன்றைக்கி நம்ம நேற்று 2 நாள் ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்படி இந்த கெஸ்ஸிங்கை நம்ம வைக்கிறோம். மேபி வர வாய்ப்பு இருக்குது. வரலாற்றையும் பரவாயில்லை, தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணி நம்ம வந்து கணிச்சோம்னா அடுத்த நாள் என்ன ரிசல்ட் இறங்குமோ அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வைக்க முடியும். தொடர்ந்து பயணிப்போம். தேதி பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நேற்று வந்து இன்றைக்கி 31/16 வச்சுருந்தோம். நாளைக்கு தேதி வந்து 1 ஆகஸ்ட் மாதம் 1 மலையாளத்தில் தேதி வந்து 17. அப்போ ரிவர்ஸில் தான் அவன் எடுக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரியும். நேற்று ரிவர்ஸில் எடுத்தான், முந்தா நாளத்தில் ரிவர்ஸில் தான். நம்ம 2 நாளைக்கு தான் பார்த்துருக்கோம், இன்னும் பார்க்கல, மற்றதெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி அதாவது நாளைக்குரிய தேதி வந்து 01/1/7 அவங்க மாதத்தில் 17, நமக்கு வந்து 1/01 இங்கிலீஷில். அப்போ இது எப்படி இறங்குது அப்படின்னு ஒரு சின்ன கணிப்பு தான். 01/17 நம்ம முதல் நாளில் என்ன வச்சுருந்தா டைரெக்டாக இறக்குனா, 2ஆவது நாள் ரிவர்ஸில் இறக்குனா, இன்றைக்கி டைரெக்டாக இறக்குற வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து 7 வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த நம்பர் என்ன, ஏற்கனவே நம்ம அதே ஃபார்முலா தான். 7 - 1 முதல் நாள் நேற்றும் 6 - 1 தான் அடுத்த டிஜிட் இறங்கிச்சு. அதுக்கு முந்தின நாள் 5 - 1 தான் இறங்கிச்சு. நாளைக்கும் 7 - 1 இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7 - 1 6 இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து சைடில் இருக்குது. அந்த சைடில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இதை அப்படியே பெருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 × 7. ஏன்னா இந்த இடத்துல டபுள் 3 வந்திருக்கிறதுனால ஒரே நம்பர் சேமாக உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால 7 வந்து உட்கார வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த டிஜிட் இந்த இடத்துல என்ன நம்பர் வந்து உட்காரும், சிம்பிள், எல்லாத்தையும் கூட்டிக்கிங்க. எங்கே 0 இருக்குது, 0 இருந்துச்சுன்னா நேற்று என்ன பண்ணியிருந்தான், ஒரு 2 நம்பர் தூக்கி உள்ளே இறக்கி வச்சுருந்தான், 0 வந்து கூட்டி வச்சுருந்தான். இப்போ எதாவது கூட்டுவான் பார்த்துங்க, எல்லா நம்பரையும் கூட்டிடுவான். இதில் ஒரு 1, இதில் ஒரு 1, இதில் ஒரு 7. அப்போ 1 1 1 + 1 + 1 2 + 7 எத்தனாச்சு 9. அப்போ என்ன ரிசல்ட் இறங்கும், 7 6 7 9 மேக்ஸிமம் இந்த நம்பர் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங்கிலேருந்து நம்ம வந்து எப்படி இருக்குன்னு ஒருக்கா பார்த்துக்குவோம். வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட்டு 1ஆம் தேதி என்ன ரிசல்ட் இறங்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ணுறதுக்கு சிலர் டிப்ஸ் கொடுக்குறாங்க. பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொன்றும் எத்தனை பேர் என்னென்ன விதமாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். உங்களால் நம்பரை கண்டுபிடிக்க முடியுமா? ட்ரை பண்ணுங்கள். நம்ம கூட சேர்ந்து பயணிகள். கண்டிப்பாக நம்ம வந்து நம்பரை கண்டுபிடிப்போம். அந்த 4 டிஜிட் நம்பர் நாளைக்கு என்ன இறங்கும் அப்படிங்கிறத வந்து என்னென்ன வியூகத்தில் நம்ம பார்த்தோம்னா சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட ஒரு பார்வை. பொறுமையாக பாருங்கள். தெரியலனா திருப்பி பாருங்கள். அப்போ தான் வந்து ஒரு நம்பரை வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு இது ஒருத்தர் கொடுத்த கெஸ்ஸிங்கு. அந்த கெஸ்ஸிங் வந்து நேற்று அவர் கொடுத்ததை பாருங்கள். 6 4 2 8 6 4 2 8. அதுக்கு ரிசல்ட் எப்படி வந்துருக்கு பாருங்கள். 6 வந்து ரிவர்ஸில் வச்சு 9 வச்சுருக்காங்க. 4க்கு +1 போட்டிருக்காங்க, 5ன்னு வச்சுருக்காங்க. 2வது 2 அப்படியே இறக்கிருக்காங்க. 3வது கடைசியில் வந்து 8ஆம் நம்பரை வந்து 2ஆல் வகுத்து 4ன்னு வச்சுருக்காங்க. அப்போ 2 போர்டு, அதாவது ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆகிருக்குது, மற்றதெல்லாம் கெஸ்ஸிங்கில் வச்சு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்க நம்பர் வந்து 5 7 3 9. இதுலேருந்து நம்ம என்ன நம்பர் எடுக்க முடியும், ஈஸியாக நம்பர் எடுக்க முடியும். ஒரு போர்டு டைரெக்டாக பாஸ் ஆக போகுது அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த போர்டு என்ன கண்டுபிடிக்க முடியுதா? கண்டுபிடிப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
நம்ம கணிச்சது 7 6 7 9 இறங்கணும்னு கணித்தோம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு டி டிஜிட் வந்து 7 அப்படியே இறங்க வாய்ப்பு இருக்குது. சி டிஜிட் 9 அப்படியே இறங்க வாய்ப்பு இருக்குது. இடையில ஏ போர்டு எப்படி இறங்கும்னா 7 - 1 6 இறங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பி போர்டுக்கு 8 வச்சுருக்காங்க. அதுக்கு முந்தின டிஜிட் வந்து 1. அப்போ 8 - 1 7. அப்போ நம்ம கணிக்கிற கணிப்பு கரெக்டாக இந்த இடத்துல உட்கார்ந்துச்சுன்னா நமக்கு நாளைக்கு லக்கு தான், யோகம் தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொருத்தங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதில் இருந்தும் சில விஷயங்கள் எடுத்துக்கிடுவோம். அடுத்தவங்க சொல்லியிருக்காங்க 3 2 0 4. ஏற்கனவே இவங்க தான் ஒரு டிஜிட்டை கரெக்டாக வச்சுட்டு மீதியெல்லாம் வைக்காம விட்டவங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு டிஜிட்டு பாருங்கள் 3, அதாவது டி போர்டு வந்து 3. அந்த 3 வந்து 4ஓட கூட்டினோம்னா 7. அடுத்து 2. இப்போது நம்ம கணிப்புப்படி இந்த இடத்துல 6 வரணும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, யோசனை பண்ணுங்கள். 2, அதாவது ஏ போர்டில் 2, சி போர்டில் 4, 2ஐயும் கூட்டி 6ன்னு வச்சுருக்காங்க. அடுத்து வந்து 0ங்கும்போது ஏதோ 2 நம்பரை வந்து கூட்டி அந்த இடத்துல வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது டி போர்டையும் சி போர்டையும் கூட்டி திருப்பி 7 அப்படிங்கிற டிஜிட்டை வந்து அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அப்போ கடைசி டிஜிட் என்னவாக இருக்கும்? இந்த கணிப்பில் நம்ம வந்து நல்லா பாருங்கள், இந்த இடத்துல 4 வச்சுருக்காங்க. நம்ம என்ன வரும்னு நினச்சிருந்தோம், நம்ம வந்து கடைசி டிஜிட்டு 9 வரும்னு நினச்சிருந்தோம். இவங்க கணிப்புப்படி எப்படி இருக்குது, 3 + 2 5, 5 + 4 = 9. இதுதான், இப்படி தான் அவங்க வச்சுருக்காங்க. வெரி வெரி சிம்பிளு. நாளைக்கு கண்டிப்பாக 7 6 7 9 இறங்குறது அதிகமான. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர்த்துக்கு அனுப்புங்க. அப்போ தான் அவங்கள ஏதோ நம்பர் போடுறதுக்கு பதில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் போடுறதுக்கு வாய்ப்பு அமையும். திருப்பி சொல்லிக்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களின் ஆதரவு, உங்களின் லைக் தான் எங்களுடைய முயற்சி தொடர வாய்ப்பு. நன்றி.